நான் வந்து இதுக்கு 1.5 இது அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். போட்டு கழுவி இப்போ தண்ணி அளந்து நம்ம வெண்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். நான் வந்து இப்போ இதுக்கு 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, 2 டம்ளர் அரிசியை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பருப்பு அப்படி போட்டு கழுவிட்டு, எங்கள் வீட்டில் வந்து பொழு பொழுன்னு இருந்தால் தான் பொங்கல் பிடிக்கும். அதனால் பொழு பொழுன்னு செய்வோம் பொங்கல். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு குலைவாக வேணுன்னா இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கும். அதிலே தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, அந்த கலர் மாறி. மிளகு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு பொடி, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு 3 விசில் அடிக்க வச்சு இறக்கி விட்டு நெய் போட்டு தாளிச்சிருங்க. ஈஸியான மெத்தடு தான். பொங்கல் ரெடி. இப்போ நான் அடுப்பில் வச்சு 3 விசில் விட போகிறேன். வந்துருச்சு. இப்போ வந்து குக்கரை திறந்துடும். இப்போ வந்து தாளிச்சிடும் பொங்கல். நல்லா உதிரியாக இருக்குது. உங்களுக்கு குலைவாக வேணுன்னா தண்ணி கூட கொஞ்சம் வச்சு குலைவாக வச்சுக்கோங்க. இப்போ நான் தாளிக்க போகிறேன். நான் தாளிக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேவைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூனுக்கு மேலே நெய் போட்டுக்கேன். நெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் இப்போ இந்த இஞ்சி போட்டு கொஞ்சம் இதாகவும் பச்சை மிளகாய், இப்போ கருவேப்பிலை போட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி பொங்கல் தாளிச்சாச்சு. இப்போ தாளிச்சதை இந்த பொங்கலில் ஊற்றி இந்த குக்கர் சாதத்தில் ஊற்றி